அது சரியா அமெரிக்காவுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அலாஸ்கா அப்படின்ற ஒரு மாகாணம். இந்த மாகாணத்தோடைய மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மற்ற அமெரிக்கா மாகாணங்களை விட தன்னந்தனியா கனடா நாட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மாகாணத்துல உனாக்லீட் அப்படின்ற பகுதியில் லாரி மற்றும் மேகி அப்படின்ற தம்பதியினருக்கு 40 வருடத்திற்கு முன்னாடி சரியா ஏப்ரல் மாதம் 1984 நான்காவதா இந்த தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த சோனியா இவனோவ். சோனியாவை சேர்த்து அந்த வீட்டில் மொத்தம் 6 குழந்தைகள். சோனியா சின்ன வயதிலேயே துருதுருன்னு எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசிக்கொண்டும் தன்னுடைய ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் விளையாடு கொண்டும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய பள்ளி பருவத்தை கடந்திருக்காங்க. இறுதியா அவங்க 2002 அவங்களுடைய ஹை ஸ்கூலை முடிச்சதுக்கு பிறகு 2003 அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து 55 நிமிஷம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போனா இருக்கக்கூடிய நோர்டன் சவுண்ட் ஹெல்த் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு போயிருந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏற்கனவே உங்களுடைய அப்பா சேர்மேனா வேலை பார்த்திருக்காரு. இதனால சோனியாவுமே இந்த இடத்துக்கு வேலைக்கு வராங்க. சோனியா கூட வரும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டான டிமேரியா அப்படின்ற ஒரு பெண்ணையுமே கூப்பிட்டு வராங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இந்த 2 பெண்களுமே அவரவர்களுக்கு கிடைத்த வேலைக்கு தினமுமே போயிட்டு வர்றது தான் அவர்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. ஆனா சோனியாவுடைய அக்காவான கிறிஸ்டினாவுக்கு மட்டும் தன்னுடைய தங்கையை நினைச்சு பயங்கர பயமா இருக்கு. அதற்கு காரணம் அவங்க போன அந்த நோம் அப்படின்ற ஒரு நகரம் அமெரிக்காவில் பெண்கள் காணாம போகக்கூடிய நகரங்கள்ல முக்கிய நகரமா இந்த நோம் நகரமும் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு தன்னுடைய தங்கை மேல பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இருந்தாலுமே சோனியாவும் அந்த டிமேரியாவும் இரவு நேரங்களில் வெளியில பார்ட்டிக்காக போனா கூட தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ரூம்லயே தங்கிடுறாங்க. குறிப்பா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த நோம் அப்படின்ற நகரில் 3800 பேர்கிட்ட தான் இருக்காங்க. இப்படி என்னதான் இந்த இடத்துல மக்கள் தொகை குறைவா இருந்தாலுமே பெண்கள் காணாம போகக்கூடிய வழக்குகள் அப்பப்போ அந்த நகரங்களில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சோனியாவுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய மகள் தனியா போய் அந்த நகரில் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சோனியா கொஞ்சம் தைரியமான பொண்ணு. அவங்க கிட்ட சொந்தமாக காரெல்லாம் கிடையாது. இதனால எங்கேயாவது போகணும்னா நடந்தே தாராளமாக போவாங்க. அதே சமயம் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வாரம் கால் பண்ணி பேசுறது இவங்களுடைய வழக்கம். இப்படியே இவங்களுடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சரியா 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2003 தன்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டில் பார்ட்டி நடக்கிறதுனால இந்த பொண்ணும் டிமேரியாவும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. இவங்க போனது அன்றைய நாள் ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான். அந்த சமயங்களில் 11 மணி வரைக்குமே சூரியன் மறையாம இருக்கு. சில நாடுகள்ல சூரியன் வந்து லேட்டா தான் மறையும். அப்படிதான் இவங்க இருக்கிற அந்த நகர்ல கூட சூரியனுடைய அஸ்தமனம் கொஞ்சம் லேட்டா தான் இருந்திருக்கு. அப்படி சூரிய வெளிச்சம் இருக்கிற சமயத்துல தான் இந்த 2 பேருமே அந்த பார்ட்டியை போய் அட்டன் பண்றாங்க. பார்ட்டியில இந்த சோனியா ஒரு பீர் கிட்ட குடிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா அந்த பார்ட்டியை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததா செவ்வாய்க்கிழமை தான் டியூட்டி இருக்கு. இதனால எந்தவித கவலையுமே இல்லாம தன்னுடைய சக தோழிகள் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு பீர் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பார்ட்டியை பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இறுதியா அந்த பார்ட்டி நள்ளிரவு 1 மணிக்கு முடியுது. இப்போ இந்த 2 பெண்களும் என்ன பண்றாங்கன்னா அவரவர்கள் ரூமுக்கு போகாம இங்கேயே பக்கத்துல இருக்கிற தோழியோடைய வீட்டில் போய் தங்கிட்டு காலையில எழுந்து போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா டிமேரியா கிட்ட இந்த சோனியா என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கொஞ்சம் தூரம் போறேன், அதனால நீ வீட்டுக்கு போயிட்டு நான் லேட்டா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் சரியா 1 மணிக்கு மேல அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து இந்த 2 பெண்களுமே பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்டு கிட்ட வராங்க. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. மழையுமே கொஞ்சம் பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சோனியாவுக்குமே அந்த கிளைமேட் பிடிச்சு போனதுனால தொடர்ந்து அந்த தெருக்கள்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் அவங்களுடைய தோழியான டிமேரியா அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய தோழியோடைய வீட்டில் போயிட்டு அங்க இருக்கிற சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு காலை 5 மணி வாக்கில் எழுந்து டாக்ஸி பிடிச்சி அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. பட் அப்போதான் சோனியா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இன்னும் அவளுக்கு பார்ட்டி முடியல போல, காலையில விடிஞ்சதும் வந்துருவா அப்படின்னு நினைச்சு டிமேரியா ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதன் பிறகுமே அவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது இன்னும் சோனியா வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால பதட்டமான அந்த டிமேரியா அப்படின்ற பொண்ணு பார்ட்டி நடந்த இடத்துக்கு எந்தெந்த தோழிகள்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கிறாங்க. யாருமே நாங்க சோனியாவை பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. உடனடியா சோனியாவுடைய அக்காவான கிறிஸ்டினாவுக்கு கால் பண்ணி கேட்கிறாங்க. அவங்களுமே எங்களுடைய வீட்டுக்கெல்லாம் வரல, நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டினாவுமே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது சோனியா
சோனியா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. டிமேரியும் தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் போய் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அப்பவுமே சோனியா வரவே இல்லை. சோனியா சரி ஒருவேளை இங்க வந்துட்டு எங்கேயாவது வெளியில போயிருக்காளா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கூட அவளுடைய ஹேண்ட்பேக், அவளுடைய மேக்கப் கிட்ஸ், அவளுடைய ஷூ முதற்கொண்டு எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு சோனியா வந்துட்டு போகவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே பல இடங்கள்ல இந்த சோனியாவை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து கிறிஸ்டினா அப்படின்ற அவங்களுடைய அக்காவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் சேர்ந்து பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. ஆனால் அன்றைய நாள் இரவு முழுக்க சோனியா கிடைக்கவே இல்லை. இதனால் பதட்டமான இந்த தோழி உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணி சோனியா அப்படின்ற பெயரில் யாராவது கைது பண்ணி வச்சுருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது அந்த ஊர்களில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படி விசாரித்து பார்த்தப்ப கூட இந்த சோனியாவை பற்றின எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இதனால் டிமேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற நோம் நகருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு முதல் நாள் பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இதனால் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கலாம், எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிமேரி உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சோனியா அன்னைக்கு ஒரு பீர் மட்டும்தான் சாப்பிட்டா, இப்போ 40 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு, அவளை பற்றின எந்த ஒரு தடையுமே எங்களுக்கு கிடைக்கல, இதனால் கண்டிப்பாக எங்கேயோ காணாமல் போயிட்டா, அப்படி இல்லைன்னா யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு டிமேரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நிலைமையை புரிஞ்சு கொண்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கேஸை எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு தோணுது. அன்னைக்கு சோனியா அப்படி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, சோனியாவை போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, சோனியா எதனால் வீடு திரும்பவே இல்லை, அப்படி சோனியா யாரை தான் பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. 2003 அமெரிக்க மக்களால் மறக்கவே முடியாத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறைந்த ஒரு கொடூரமான கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை எடுக்காமல் அதன் பிறகு கேஸை எடுப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. சோனியா வேலைக்கு போகிற இடத்துல இருந்து அவங்களுடைய பாஸே சோனியா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. இதன் பிறகு தான் இந்த கேஸை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வழக்கு விசாரணையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கேஸை விசாரணை பண்ண போகிற ஆள் யாருன்னா பிரைன் ரெட்போன் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸர் தான் இந்த வழக்குடைய விசாரணையை ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாரு. முதற்கட்டமாக டிமேரி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது ஈகோ இருக்கா, அப்படி இல்லைன்னா சோனியாவுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி பல ஆங்கிள் கொஸ்டின்லாம் கேட்டிருந்திருக்காரு. அப்போ டிமேரி என்ன சொல்றாங்கன்னா, எங்க 2 பேருக்குள்ளேயுமே சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும், ஆனா அவளை நான் என்னைக்குமே வெறுத்தது இல்லை, கொஞ்ச நேரத்திலே நாங்க பேசிடுவோம், நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ சோனியாவுடைய சில போட்டோஸ்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அந்த போட்டோஸை ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வரும்போது தான் ஒரு போட்டோல சோனியாவுடைய ரைட் பைசப்ஸ்ல ஒரு பர்பிள் கலர்ல கீறல் இருக்கிறத பார்க்குறாரு. இது என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது கூனக் அப்படின்ற ஒரு பையன் கூட இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு மிக்சடான ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா 2 பேருமே அஃபிஷியலா டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில சொன்னது கிடையாது, ஆனா அப்பப்போ கிஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அந்த பையன் கூட சேர்ந்து நாங்க எல்லாருமே ஒரு நாள் படம் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல 2 பேரும் விளையாட்டுக்கா சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்படி தலையணையை அடிச்சு பஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல யதார்த்தமா ரைட் பைசப்ஸ்ல சோனியா மேல கீறல் ஏற்பட்டுருச்சு, மற்றபடி அன்றைய நாள் வேற எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி டிமேரி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. இப்படி இந்த வழக்குடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல தான் மறுநாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் நோம் நகரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதர் நிறைந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சடலம் நிர்வாண கோலத்தில் இருப்பதாகவும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை, அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு காயமுமே காணப்படலை, உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்திருக்கு. நோம் சிட்டி போலீஸ்
போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது தான் அது வேற யாருமே கிடையாது, 2 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன சோனியா ஐவனாஃப் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக சோனியாவுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த டிமேரி அப்படின்ற பொண்ணுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு அங்கே இருக்கிற கிரைம் எவிடன்ஸ் எதையுமே அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய உடம்புல எந்த ஒரு கீறலோ எந்த ஒரு காயமுமே காணப்படலை. ஆனால் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அந்த பொண்ணை பார்க்கும்போது தெரியல. அதே சமயம் அந்த பொண்ணு இறந்து கிடந்த பாதை எப்படி இருந்திருக்குன்னா, மெயின் ரோடு அதாவது தார் ரோட்ல இருந்து ஒரு மண் ரோடு மாதிரி ஒன்று போகுது. அந்த மண் ரோட்டோட டயர் போகிற இடங்கள்ல மட்டும்தான் மண்ணா இருக்கு, அதற்கு நடுவில் புல்வெளிகளாக இருக்கு. இப்படிப்பட்ட அந்த பாதையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார் டயர் பதிந்த தடயமும் தெரியுது. இதனால அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்லாம் வர வச்சு அந்த டயர் தடயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்துக்கொண்டு மார்க் பண்ணி அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்கிறாங்க. மேற்கொண்டு ஏற்கனவே அந்த இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த கார் தடயங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீளமான ஒரு பெரிய தார் பாயெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணதுக்கு பிறகு போர்த்தி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த பொண்ணுடைய சடலத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பின்பக்கம் மண்டையில சுடப்பட்டிருந்திருக்கு, அதனால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ சோனியா துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கிறதுனால அந்த தோட்டாவுடைய ஷெல் எங்கேயாவது இங்கே கிடக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீவிர சோதனையில் ஈடுபடுறாங்க. ஆனா எந்த ஒரு தடயமுமே தெரியல. அதன் பிறகு கொஞ்ச தூரத்திலே ஒரு மண் தரையில கருப்பு கலர்ல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை குற்றம் நடந்த இடம் இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில லிக்யூட்லாம் ஊத்தி இம்ப்ரிண்டா அங்க கிடைக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுடைய உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாததுனால பக்கத்தில் எங்கேயாவது கிடக்கா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அப்படிப்பட்ட எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த கிரைம் சீனில் இருந்து கிடைச்சது 3 தடயம் மட்டும்தான். முதலாவது தடயம் அந்த பெண்ணுடைய தலையில் பாய்ந்த அந்த தோட்டா 22 கேலிபர் கன்னில் இருந்து வந்திருக்கு. 2வது தடயம் அந்த மண் தரையில் பதிந்திருந்த காரோடைய அந்த அச்சு எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இது கூடவே 3 டயரோடைய அச்சு வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கு, ஒரு டயரோட அச்சு மட்டும் வேற மாதிரி இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசருக்கு சில கன்ஃபியூஷன்லாம் இந்த சமயத்தில் ஏற்பட ஆரம்பிக்குது. 3வது தடயம் அங்க இருக்கிற ஒரு கிளையில ப்ளூ கலர்ல பெயிண்ட் கீறின மாதிரி, அதாவது காரோடைய பெயிண்ட் வந்து கீறின மாதிரி உரசிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு போனதுனால அதுல படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெயிண்டையுமே ஃபாரன்சிக் ஆபீசர் எடுக்கிறாங்க. மற்றபடி அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து டிஎன்ஏவோ ஃபிங்கர் பிரிண்டோ எதுவுமே கிடைக்கல. ஏன்னா முதல் நாள் வெதர் ரிப்போர்ட் படி ஆகஸ்ட் 11ஆம் தேதி மதியத்துக்கு மேலே இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து 40 மணி நேரத்துக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகு மழை பெஞ்சிருக்கிறதுனால போதிய தடயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அழிக்கப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் குற்றவாளி எந்த ஒரு தடயமுமே போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தெள்ள தெளிவா எந்த ஒரு எவிடன்ஸுமே அந்த இடத்துல விட்டுட்டு போகாம பர்ஃபெக்டா இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அங்க கிடைக்காம போற எவிடன்ஸ் மூலமா போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நகரில் 3800 பேர் கிட்ட தான் வாழ்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே விசாரணை பண்ணால் கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இதுக்காக குற்றமே பண்ணாத சில பேரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால எப்படி ஃபில்டர் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் சோனியாவுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சோனியா யார்கிட்ட இது வரைக்கும் பேசுகிறாங்க, ஆஃபீஸில் யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா யார், ரீசெண்டாக இவங்க யாராவது இங்கே வந்துட்டு போயிருக்காங்களா, சோனியாவுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த வழக்கை விசாரணை பண்ற ரெட்போன் அப்படின்ற அந்த ஆஃபீஸர் மறுபடியுமே அந்த ஹூனக் அப்படின்ற பெயரை பார்த்துருந்துருக்காரு. இந்த பெயரை ஏற்கனவே டிமேரி அப்படின்ற பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூனக் அப்படின்ற பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இந்த பொண்ணு கிட்ட இவன் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருந்திருக்கான். அதே சமயம் இவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்திருக்கு. இப்படி திருமணம் ஆயிருந்தாலுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒருவேளை இந்த பொண்ணு இந்த கூனக்குடைய ப்ரப்போசலை ஏத்துக்காததுனால இந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற சந்தேகத்தோட இந்த கூனக்கோடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய் அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது நான் சோனியாவை பார்த்து கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட ஆகுது. கடைசியாக ஒரு ஃப்ரைடே லஞ்ச் அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம். அதன் பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை. அவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே தவிர மற்றபடி அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டைகளுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் சம்பவம் நடந்த நாளான ஆகஸ்ட் 10 இருந்து 12 வரைக்கும் எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஊரில் இருந்து 70 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு வேட்டைக்காக என்னுடைய நண்பர்கள் கூட போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சொல்றான். இதனால அவனுடைய 3 நண்பர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க போன இடங்கள், தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருந்திருக்காங்க. இந்த விசாரணைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல தொடர்ந்து இந்த கூனக்கோடைய வீட்டையுமே சோதிக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து அந்த வீட்டில் சோதனை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் இந்த கூனக்கோடைய வீட்டில் ரத்தக்கரை படிந்த ஒரு ஷூவை போலீஸ் ஆஃபீஸர் மீட்டெடுக்கிறாங்க. உடனடியாக ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த ஷூவில் இருந்து கிடைச்ச ரத்தக்கரையை சேகரிக்கிறாங்க. அதே சமயம் அவனுடைய கராஜில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் பிக்கப் ட்ரக் ஒன்று இருக்கு. அந்த ட்ரக்கை பார்க்கும்போது ஒருவேளை கிரைம் சீனில் அந்த கிளை மேலே இந்த ட்ரக்கு கீறிட்டு வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு வருது. இதனால அந்த ட்ரக்கை திறந்து உள்ள பார்க்கும்போது தான் அங்கங்க சில பிளட் ஸ்பாட்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அது கூடவே சீட்டுக்கு பின்னாடி 3 ரைஃபிள் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த காரோடைய டயர் 3 டயர் வந்து ஒரு பிராண்டும், இன்னொரு டயர் வந்து வேற ஒரு பிராண்டுமா இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரைம் சீன்லயுமே 3 டயருடைய தடயம் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒரு டயருடைய தடயம் வேற மாதிரி இருக்கு. இதனால கண்டிப்பா கூனக் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சந்தேகத்தோட அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து DNA ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பட் என்னதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக இந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்து அனுப்பி வச்சிருந்தாலுமே அது எதுவுமே சோனியாவுடைய ரத்தத்து கூட மேட்ச் ஆகவே இல்லை. அப்போ சோனியாவுடைய பிளட் இல்லைனா அப்போ அது யாருடைய பிளட் அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்கும்போது தான் அது இவங்களால வேட்டையாடப்பட்ட விலங்குகளுடைய ரத்தம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் கூனக்குக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை, இவன் ஒரு நிரபராதி அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துறாங்க. இப்போ கூனக் அப்படின்றவன் அந்த பொண்ணை கொலை பண்ணலனா அப்போ யாரு தான் கொலை பண்ணியிருப்பா? இந்த இடத்துல இருந்து தான் இந்த வழக்குடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்குது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த சோனியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே விசாரணை பண்ணிக்கிட்டே வரும்போது ஃப்ளோரன்ஸ் மற்றும் டெனிட்டா அப்படின்ற இந்த சோனியாவுடைய ஸ்கூல் சீனியர்ஸுமே அதே நகரில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தடயம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, சம்பவம் நடந்த 4 ஆகஸ்ட் 11 இந்த பொண்ணு அந்த பார்ட்டியில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு சரியாக 1:30 மணிக்கு ஒரு போலீஸ் கார் கிட்ட நின்று அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த காரை ஓட்டின நபர் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லேயே ஏறி இந்த பொண்ணு போனா அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ரெட்போன் கிட்ட சொல்றாங்க. இந்த ரெட்போன் அப்படின்ற ஆபீசருமே அது என்ன கார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்ததுக்கு பிறகு அது இரவு நேரங்களில் பெட்ரோல் போகக்கூடிய ஃபோர்டு கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அந்த நகரில் அந்த ஃபோர்டு கார் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 3 கார் கிட்ட இருக்கு. அதே சமயம் இந்த சோனியாவை கடைசியா பார்த்த இடம்னு சொல்லப்பட்ட நகரங்கள்ல யாரு ரோந்து பணியில ஈடுபட்டா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் மேத்யூ ஓவன் அப்படின்ற ஒரு ஆபீசரும் பிஸ்கோயா அப்படின்ற ஒரு ஆபீசரும் தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஒருவேளை அந்த கார்ல வந்தது போலீஸா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது அப்படின்ற சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் போலீஸ் யாராவது இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்களா, அப்படி இல்லைன்னா மிரட்டி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா ரெட்போனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால இந்த 2 ஆபீசருமே கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக FBI ஆபீஸுக்கு இவர்கள் 2 பேருமே வர சொல்றாங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்தப்போ ஓட்டிட்டு போன அந்த ரோந்து பணியில ஈடுபட்ட ஒரு முக்கியமான காரான 321 அப்படின்ற அந்த பெட்ரோல் கார் திடீர்னு அந்த இடத்துல உள்ள பார்க்கிங்ல இருந்து காணாம போகுது. இதனால அந்த கார் யார் பொறுப்புல இருந்துச்சோ அந்த ஆபீசரான மேத்யூ ஓவன் அப்படின்றவர் அந்த காரை தேடி பல்வேறு இடங்கள்ல தேடி பார்த்துக்கிட்டே வராரு. அப்படி தேடி பார்த்துக்கிட்டே வரும்போது தான் இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு பக்கத்திலேயே அந்த காருடைய கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையில ஒருத்தன் அந்த காரை திருடிக்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக அவங்க கிட்ட கண்ணை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில இடங்கள்ல சுட பார்க்குறாங்க. அப்போ அங்க இருந்த அந்த மர்ம மனிதர் அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இப்போ அந்த சம்பவ இடத்துக்கு ரெட்போன் அப்படின்ற இந்த வழக்க விசாரணை பண்ற ஆபீசரும் வராரு. மேற்கொண்டு இந்த காரை ஓட்டிட்டு போன அந்த ரோந்து பணி ஆபீசரான மேத்யூ அப்படின்றவரும் சம்பவ இடத்துல இருக்காரு. அப்போ அந்த காரை பார்க்கும்போது காரோடைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டர்ல ஹலோ பிக், ஐ ஹேட் காப் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருந்திருக்கு. எனக்கு போலீஸ்னாலே சுத்தமா பிடிக்காது, யாரையுமே சுத்தமா பிடிக்காது. இந்த சோனியா அப்படின்ற பொண்ணு தவறான நேரத்துல தவறான இடத்துல வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருக்கு. அந்த லெட்டர் மூலியமா இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, போலீஸை பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன் இந்த காரை திருடிட்டு வந்திருக்கான். வர வழியில தான் இந்த சோனியாவுக்கு லிஃப்ட் கொடுத்துருந்திருக்கான். அந்த சமயத்துல சோனியாவை கொலை பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கிற சில வசனங்கள் மூலியமா தெரிய வருது.
ஆனா இந்த வழக்கை விசாரணை பண்ற அந்த ரெட்பர்ன் அப்படின்ற ஆபீசர் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு பெட்ரோல்ல ஈடுபட்டாங்களா அவங்க 2 பேரையுமே தனித்தனியா கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது பிஸ்கோயா அப்படின்றவர் நான் எப்போதும் போல டியூட்டிலாம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு மேல மேத்யூவை ஒரு இடத்துல பார்த்தேன். அதன் பிறகு எங்களுடைய பேப்பர் ஒர்க்கை பார்த்துட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த பிஸ்கோயா அப்படின்றவருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கப்படுது. ஆனா அது எதுவுமே கடைசியில் பயன்படாத அளவுக்கு போகுது. அதே சமயம் இந்த மேத்யூவுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது 1 மணி வாக்குல பார் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த இடத்துல போயிட்டு சரி பண்ணிட்டு நான் பெட்ரோல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு 1:30 மணி வாக்குல இந்த பிஸ்கோயாவை பார்த்ததுக்கு பிறகு பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டேன். அப்போ திடீர்னு 3:30 மணி வாக்குல ஏதோ கன் சவுண்ட் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நானும் ஆஃபீஸ்காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதன் பிறகு 7 மணி வாக்குல இன்னொரு ஆஃபீஸர் டியூட்டிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட மாத்தி விட்டுட்டு நான் போயிட்டேன். அதன் பிறகுதான் இந்த கார் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா இந்த வழக்கை விசாரணை பண்ற ஆபீசருக்கு சில சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா சோனியா இறந்து போனது 3 மணிக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இவருடைய ஆபீஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் சோனியா கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. அப்போ 5 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்த அந்த துப்பாக்கி சத்தம் எப்படி இவருக்கு கேட்டிருக்கும்? சோனியா துப்பாக்கியால தான் சுடப்பட்டா அப்படிங்கிறத நம்ம இவர்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப ஏன் இவர் இதை சொல்றாரு அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் இந்த மேத்யூ அப்படின்ற போலீஸ் ஆபீசர் மேலேயே எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த மேத்யூவை பத்தி சீக்கிரட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இவர் பேட்ரோலிங்ல இருக்கிற சமயத்துல நிறைய பெண்களை மிரட்டி தன்னுடைய கார்ல லிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னும் சில பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வருது. அதே சமயம் அவருடைய எக்ஸ் வைஃபை விசாரணை பண்ணும்போது நீ என்னுடைய பையனை பார்த்துக்க, சோனியா அப்படின்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டாளா, நான் அந்த வழக்குல சில வேலைகள் விஷயமா கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. பட் இந்த போன் கான்வர்சேஷன் இந்த பொண்ணுடைய மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பேசியிருந்திருக்காரு. இது எல்லாமே போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த காரை திருடிட்டு ஒருத்தன் கிரைம் சீன் கிட்ட போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னல, அந்த கார்ல இருந்து கிடைச்ச லெட்டருடைய வசனங்களை படிச்சு பார்க்கும்போது இந்த மேத்யூ எழுதுனா எப்படி இருக்குமோ, அப்படி இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வடிவத்தில் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயமுமே இந்த மேத்யூக்கு எதிராக அமைய ஆரம்பிக்குது. இது கூடவே இந்த மேத்யூக்கு சர்ச்சுக்கு போறது ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி போகும்போது அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட என்னுடைய கார்ல இருந்து சோனியா தப்பிக்க பார்த்தா, அப்போ டோரை திறந்துட்டு வெளியில குதிக்கிற சமயத்துல அவளுடைய பின்பக்க தலையில சுட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதே சமயம் இவர் எப்போதுமே ஒரு காஃபி ஷாப்புக்கு போவார். அந்த காஃபி ஷாப்ல இருந்த ஒரு லேடி கிட்ட நான் சோனியாவை கடைசியா டேட் பண்ண போறேன், அதுதான் அவளுடைய கடைசியான டேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே மேத்யூக்கு எதிராக அமைய ஆரம்பிக்குது. ஆனா மேத்யூவோடைய அந்த பெட்ரோல் காருடைய தடயம், அதாவது காருடைய டயர் தடயம் எதுவுமே கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச அந்த டயர் தடயத்து கூட எதுவுமே மேட்ச் ஆகவே இல்லை. அதே சமயம் அவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரங்களுமே, முக்கியமா அந்த கிளையில இருந்த பெயிண்டோடைய கீரல் முதற்கொண்டு எதுவுமே இவனுடைய பெட்ரோலுடைய கார் கூட மேட்ச் ஆகவே இல்லை. அதே சமயம் எந்த ஒரு டிஎன்ஏவோ எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ மேத்யூவுக்கு எதிராகவே இல்லை. ஆக மொத்தம் மேத்யூ இந்த வழக்கில் எந்த விதத்திலுமே குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஆனால் ஓரலாக இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் மேத்யூவுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ். மற்றபடி மேத்யூவுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இது கூடவே 22 கேலிபர் கன்னு கூட இந்த மேத்யூ கிட்ட கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் மேத்யூ தான் கொலை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸுமே மேத்யூவுக்கு எதிராக இல்லவே இல்லை. தொடர்ந்து இந்த மேத்யூவுக்கு தெரியாமல் பல சீக்கிரட்டான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அவன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது இந்த சோனியா இறந்து 6 நாட்கள் கழித்து இந்த நோம் நகரில் இருந்து 100 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி கிட்ட தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒரு கேம்புக்கு போயிருப்பதாகவும், அந்த இடத்துல இரவு நேரத்தில் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு விறகுகளை கொளுத்தி விட்டுட்டு அவர் ஒரு பேக்கில் வச்சிருந்த துணிகள் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் எரிச்சாரு, எதுக்காக எரிச்சாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இந்த வழக்கு விசாரணை பண்ற ரெட்பர்ன் அப்படின்ற ஆபீசர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்கும்போது அவருக்கு உடனடியாக ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன் ஒருவேளை அது சோனியாவுடைய ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இதனால இமிடியேட்டா இந்த வழக்கை விசாரணை பண்ற ஆபீசருடைய டீம் போறாங்க. அப்படி போய் அந்த எரிக்கப்பட்ட இடத்தை போய் பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து நிறைய கருகின நிலையில சின்ன சின்ன ஸ்டீல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்படுது. அது கூடவே அந்த சாம்பலுடைய சில சாம்பிள்ஸுமே எடுத்து லேப்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. தொடர்ந்து அந்த கருகின நிலையில இருந்து கிடைச்ச அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் செக் பண்ணி
பார்க்கும்போது 2 பொருள் ரூம் கீ அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ரூம் கீ யாருடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது டிமேரியோடைய கையில் இருக்கிற ரூம் கீயும் இந்த ரூம் கீயும் ஒரே மாதிரி தெரியுது. ஆக மொத்தம் சோனியாவுடைய அந்த வீட்டு கீ தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அது கூடவே மேற்கொண்டு அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கருகின பொருட்கள்லாம் பார்க்கும்போது ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸும் ஜிப்பு மாதிரி தெரியுது. இது கூடவே ஹூக் டைப்ல ஒரு பொருள் கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்த்ததுல அது சோனியாவுடைய உள்ளாடையில இருக்கக்கூடிய ஹூக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதே சமயம் இந்த ஹூக்கோடைய பிராண்டும் சோனியா கிட்ட இருக்கிற ஹூக்கோடைய பிராண்டும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லாமே சோனியா பயன்படுத்தின அந்த பிராண்டோடைய ஹூக் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அந்த ஜீன்ஸ் பேண்டோடைய பட்டன் மற்றும் ஜிப்புமே சோனியா யூஸ் பண்ண அதே சேம் பிராண்டோடைய ஜிப் மற்றும் பட்டன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஆக மொத்தம் இவன் தான் சோனியாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிரைம் சீனில் இருந்து கிடைச்ச அந்த டயரோடைய தடயம் யாருடையது அப்படிங்கிற மாதிரி. இதையுமே கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோம் நகரில் இருக்கிற பல பார்க்கிங் லாட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த டயரோடைய அளவை எடுத்துக்கொண்டு ஏதாவது இங்கே இருக்கிற காரோடைய டயர் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி தீவிரமாக தேடிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் பெஞ்சமின் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவி கூட அந்த பகுதி வழியாக காட்டு பகுதியில் கேம்பிங் போட்டிருந்திருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவிக்கு ரெஸ்ட் ரூம் வந்ததுனால இந்த புதர் நிறைந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்தது போலீஸ் ஆஃபீஸர் அந்த சடலத்தை கண்டெடுப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த சமயங்கள்ல மழை தூரிக்கிட்டு இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாவே அந்த கார் தடயங்கள் எல்லாமே பதிஞ்சிருந்திருக்கு. மேற்கொண்டு சோனியா இறந்து கிடக்கிறதெல்லாம் இவங்க பார்க்கல. ஒரு கோ இன்சிடென்டா தான் இவங்க அந்த பகுதி வழியா வந்துட்டு ரிட்டன் அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் போனதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்படியே அவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தங்கியிருந்த ஹோட்டலோடைய பில்ஸ், அவங்க சாப்பிட்ட ரெஸ்டாரண்டைய பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னது உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இந்த மேத்யூ ஆன போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராக என்னதான் இந்த மாதிரியான தடயங்கள்லாம் கிடைக்காம இருந்தாலும் கூட, இந்த போலீஸ் ஆஃபீஸரான மேத்யூ கிட்ட இருந்தும் எந்த ஒரு வாக்குமூலமும் வராம இருந்தாலும் கூட அவருக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த மேத்யூ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி 2005 101 ஆண்டுகளும் சிறை தண்டனை அந்த நாட்டு நீதிமன்றம் கொடுக்குது. தற்போதைக்கு இந்த மேத்யூ ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இது கூடவே இந்த மேத்யூ இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த நாட்டோடைய போலீஸ் கம்ப்யூட்டரில் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்கான். அதே சமயம் அந்த பொண்ணு தங்கியிருந்த அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் மூலியமா அந்த பொண்ணுடைய வீட்டை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடி கார்டு எல்லாத்தையுமே இவன் பார்த்துருந்துருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே சோனியாவை கொலை பண்ண போவதற்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் சோனியா எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இவன் சோனியாவையே கொலை பண்ணியிருந்திருக்கான். அதே சமயம் சோனியா வேலை பார்க்குற இடத்துக்கு இவன் அடிக்கடி போவானா. அப்படி போகும்போது இவன் சோனியாவை ஏதோ ஒரு விதத்துல டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். சில ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இவனுக்கு சோனியா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா சோனியா அவனுடைய ஆசைக்கு உட்படாததுனால தான் அவன் கூட காரில் ஏறி போயிருந்தாலும் கூட அவன் கிட்ட இருந்து ஒரு கட்டத்தில் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. அப்போ காருடைய டோரை திறக்கும் போது இவன் தலையிலேயே சுட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த கண்ணு கூட இவனுடைய பர்சனல் கண்ணா கூட இருக்கலாம். ஆனா அந்த கண்ணை பத்தின எந்த ஒரு தடயமுமே பின் நாட்களில் கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு அந்த மெயின் ரோட்லயே அந்த பெட்ரோல் காரை நிப்பாட்டிட்டு சோனியாவுடைய சடலத்தை தரதரன்னு அந்த புதர் நிறைந்த இடத்துலயே இழுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த காரையே அந்த மண் ரோட்லயே எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதன் பிறகு சோனியாவுடைய சடலத்து மேலே இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இருந்திருக்கலாம். அதே சமயம் அந்த சமயத்தில் மழை வர பெஞ்சதுனால அந்த பொண்ணு மேலே இருந்த எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருந்திருக்கு. இது எல்லாமே இவனுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிச்சதுனால தான் 2 நாட்கள் கழித்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த சோனியாவுடைய வழக்கில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் சோனியாவுடைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்திருக்கான். அதன் பிறகு அவனே ஒரு ஆளை செட் பண்ணி அவனுடைய பெட்ரோல் காரை திருட்டு கிரைம் சீனில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த காரை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு போன மாதிரியான டிராமா லெட்டர், அந்த காரோடைய கண்ணாடி உடஞ்ச மாதிரியான செட்டப் முதற்கொண்டு எல்லாமே இவன் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்திருக்கான். பட் இப்போ வரைக்குமே சோனியாவை எப்படி கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற ஒரு விஷயம் அவனுடைய வாயில இருந்து வரல. தற்போதைக்கு ஜெயிலில் தான் இவன் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வழக்கை விசாரணை பண்ண ஆஃபீஸருக்கு கிடைச்ச சின்ன சின்ன தடயத்தை வச்சு தான் இந்த கேஸை பிரில்லியண்டாக சால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான சைக்கோக்களும் உலகத்தில் வளர்ந்துருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரியான கிறுக்குங்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இன்பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.